கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு, ரொம்ப சாரி. ப்ரெஸ் அண்ட் மீடியா எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் தனித்தனியாக தேங்க் பண்ணணும்னு நினச்சேன், பட் டைம் ரொம்ப ஷார்ட்டாக இருக்கு. ஸோ நான் என்னை நம்பி இந்த படத்தில் எனக்கு ப்ரொடியூஸ் பண்ண, என் கூட ஒர்க் பண்ண, என்னை நம்பி நடித்த எல்லா டெக்னீஷியன்ஸ் அண்ட் ஆர்டிஸ்ட் எல்லாருக்கும் நான் இங்கே ஒரு பெரிய தேங்க் பண்ணிக்கிறேன். நீங்கள் இல்லைன்னா இந்த படமே நடந்திருக்காது. நீங்கள் என்னை நம்பலைன்னா இது ஒரு ஸ்டெப்புமே மூவ் ஆயிருக்காது. ஸோ அதுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். ஒரு 5 பேரை மட்டும் நான் டக்குன்னு பேசணும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் என்னுடைய டைரக்டர் என்னை வந்து அறிமுகப்படுத்தினது வந்து தாமிரா சார் தான். அவர் வந்து இப்போ உயிரோட இல்லை, ஆனா என்ன நடிக்க வச்சது அவர் தான் ரெட்டை சுழின்ற படத்துல. பட் அவருடைய பிளெஸிங்ஸ் எனக்கு எப்பவுமே இருக்கும்னு நான் நம்புறேன். அதுக்கடுத்து என்னுடைய என்ன எனக்கே கண்டுபிடிச்சி என் டேலண்ட்டை வெளில என்னால் பண்ண முடியும்னு சொன்ன என்னுடைய டைரக்டர் வெற்றிமாறன் சார். சார் ரொம்ப 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 தேங்க்ஸ் சார். நான் எவ்வளோ ஸ்டேஜ் இருந்தாலும் நான் இந்த தேங்க்யூ லைஃப் லாங் சொல்லிக்கிட்டே இருக்கேன் சார். அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நான் நிறைய கற்றுருக்கேன் என் லைஃப்பில். எங்கள் அப்பா அம்மாவுக்கு அடுத்து நான் எப்போவுமே என்னுடைய பர்சனல் விஷயங்களா இருக்கட்டும், என்னுடைய ரொம்ப கோளாறான விஷயம் நிறைய விஷயம் அவர்கிட்ட சொல்லியிருக்கேன். இப்போ யோசிச்சாச்சா இதெல்லாம் போய் சார்கிட்ட சொல்லியிருக்கோமேன்னு தோணியிருக்கு. பொறுமையாக அதை கேட்டு எனக்கு அட்வைஸ் பண்ணுவார். தேங்க்யூ ஸோ மச் சார் அதுக்கு. அண்ட் அம்மா முத்து சூர்யா, அவரால் தான் இந்த படமே நடந்தது. ரொம்ப 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 தேங்க்ஸ்ங்க. அன்னைக்கு நைட்டு நீங்கள் எனக்கு வந்து ஒரு ஃபோன் அடித்து என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, இந்த படம் பண்ணிடு தம்பி, அவங்க பண்ணிடுவாங்கன்னு சொல்லலைன்னா உண்மையில நான் என் லைஃப்பில் க்ளூலெஸ்ஸாக தான் இருந்தேன். அதுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். அவர் சொன்ன வார்த்தையை நம்பி ஒரு ஃபர்ஸ்ட் படம் ஹீரோக்கு வர பட்ஜெட்டை விட ஒரு பெரிய பட்ஜெட்டில் எனக்கு ப்ரொடியூஸ் பண்ணி என்னை நம்பின கருப்பையா, ரொம்ப 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 தேங்க்ஸ். இதுக்கு நானும் லைஃப் லாங் நன்றியாக இருப்பேன். அண்ட் எங்கள் அப்பா அம்மா அவங்க 2 பேருக்கும், நடிகர், லிரிக் ரைட்டர், சிங்கர், எம்எல்ஏ ஆகிய திரு கருணாஸ் அவர்களுக்கு என்னுடைய ஒரு பெரிய நன்றி. அவர் இங்க வந்துட்டு எனக்கும் சேர்த்து அவரே பேசிட்டாரு நிறைய விஷயம். அவருக்கு அடுத்து என் ப்ரொடியூசருக்கு பேசிட்டாரு. ஸோ அவங்க 2 பேர் டைம் ஷார்ட்டாக இருக்கனால நான் முடிச்சுக்கிறேன். என்னுடைய 3 ஹீரோயின்ஸ் ரொம்ப 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 தேங்க்ஸ் என் கூட நடிச்சதுக்கு. ஒரே டைலாக்ல முடிச்சிட்டீங்க மீனாட்சி, பிரேமளவு விட பெருசா போகும்னு. அவங்க சொன்னதை மன்னிச்சு ஏத்துக்கிட்டு எங்க படத்தை சாதாரணமா பார்க்க வரவங்க எல்லாருக்கும் ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன். ஏன்னா அது வந்து ஒரு நர்வஸ் ஃபர்ஸ்ட் டைமா ஸ்டேஜ்ல இருந்தது. அண்ட் ஜிவி பிரகாஷ் அண்ணன் ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. இந்த படத்துக்கு நீங்க எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டா இருந்திருக்கீங்க. இந்த படம் வெளில தெரிஞ்சதுக்கு உங்க ப்ரோமோஸ் ரொம்ப 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 பெரிய ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு எங்க டீமுக்கு. அதுக்கு ஒத்துக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இந்த படம் பண்ணும்போது ஒரு சின்ன இன்சிடென்ட் மட்டும் நடந்துச்சு. ஒரு சின்ன பையன் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்தான். அந்த பையன் ஒரு நாள் வந்து சுத்தி அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தான். என்னப்பா என்ன பாக்குற? இல்ல இல்ல ஒண்ணும் இல்லை அப்படின்னா. இல்லப்பா சொல்லு என்ன பாக்குற? இல்ல படத்தோட ஹீரோ யாருன்னு பார்த்துன்னு இருக்கேன் அப்படின்னா. நான் சொன்னேன் யாரா இருக்கும் சொல்லு அப்படின்னு. இந்த கேமரா பின்னாடி உட்காந்துக்கிறாரு அந்த அண்ணன் அப்படின்னா. ஃபர்ஸ்ட் வேற அவர் கேமரா பின்னாடி இருக்காருப்பா, ஹீரோ கேமரா முன்னாடி இருப்பாங்க, நீ இப்ப யாருன்னு சொன்னா கரெக்டா என் அசிஸ்டன்ட் டைரக்டர் பொசிஷன் கொடுத்துட்டு இருந்தான். அவர் தானே ஹீரோ அப்படின்னா. இல்ல தம்பி நான் தான் ஹீரோ, போங்க நீங்க காமெடி அப்படின்ட்டு போயிட்டான். ஒரு 3 நாள் அந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட் பையனா ப்ரூவ் பண்றதுக்காகவே அவனை நிக்க வச்சு நடிச்சுக்கிட்டே இருக்கேன். 4வது நாள் வந்துட்டான். போன் எல்லாம் எடுத்துட்டோன்னா, அம்மா என்னை இவர் கூட போட்டோ எடுக்கணும்னா, அப்பா ஒரு வேலை ஒத்துக்கிட்டான்டா நம்மள ஹீரோ அப்படின்னா. அம்மா தம்பி இவர் யாருன்னு தெரியுதா? அப்படி தெரியுது, இந்த படம் காமெடியான அப்படின்ட்டான். நான் வந்து ஓகே அட்லீஸ்ட் தம்பி நான் காமெடியனாவோ ஹீரோவாவோ இந்த படத்தை மட்டும் 19ஆம் தேதி பார்த்துருப்பா, உங்க அப்பா அப்பாவை கூட்டிட்டு போயிடு. எல்லாருமே இந்த படத்தை பாருங்க. மார்ச் 19th எல்லாருமே என்ஜாய் பண்ற ஒரு படமா இருக்கும். அண்ட் இந்த படம் இன்னைக்கு நான் இந்த ஸ்டேஜில் நிக்கிறேன்னா அதுக்கு ஒரு பெரிய காரணம் இந்த கென்னன் கேங்கன்ற என் ஃப்ரெண்ட்ஸ் தான். அவனுங்க இல்லைன்னா என்னால் இந்த படம் பண்ணியிருக்கவே முடியாது. அவனுங்க தான் முக்கியமான காரணம். என்னை நம்பினது அவனுங்க மட்டும்தான். ஸோ தேங்க்யூடா, ரொம்ப 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 தேங்க்ஸ். நான் வந்து ஸ்டேஜில் ஏற்ற டைம் இல்லை, ரொம்ப ஸ்பீடாக போயிட்டு இருக்கு. பட் ரொம்ப தேங்க்ஸ். நான் கடைசியாக ஒருத்தரை பற்றி பேசணும்னு நினைக்கிறேன். என் ஆர்டிஸ்ட் எல்லாரும் நான் ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணலாம், தப்பாக நினச்சிக்காதீங்க. ஒருத்தரை பற்றி பேசணும்னா நான் முக்கியமான ஒரு ஆளை பற்றி பேசணும். என்னுடைய கேமராமேன் விக்கி அண்ணன். அவர் இல்லைன்னா என்னால் இந்த படம் பண்ணியிருக்கவே முடியாது. ஏன்னா நான் டைரக்ஷன்ன்ற ஒன்றே எனக்கு புதுசு. அதுக்கு எனக்கு ஒரு பெரிய பேக் போனாக இருந்தது விக்கி அண்ணன் தான். அதுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ்ண்ணே. கடைசியா நான் ஒருத்தரை பத்தி பேசணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் இன்னைக்கு டைரக்டரா இந்த ஸ்டேஜில் நிக்கிறேன்னா இதுக்கு முதல் காரணமே அவர் தான். தனுஷ் சார், தேங்க்யூ சார். ரொம்ப 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 தேங்க்ஸ் சார். தெரிஞ்சோ தெரியாமலையோ நீங்க எனக்கு நிறைய சொல்லி கொடுத்துருக்கீங்க, நான் நிறைய கத்துருக்கேன். வாத்தி படம் ஷூட்டிங்ல நான் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் வாங்குற மாதிரி ஒரு சீன் நடிச்சிருந்தேன். அந்த சீன் முடிச்சோடனே நீங்க அதை பார்த்து ரசிக்கிற மாதிரி ஒரு ஷாட்டு. அது முடிச்சுட்டு நீங்க என்கிட்ட சொன்னீங்க, இந்த மாதிரி நீ அவார்டு வாங்குறத நான் ஒரு நாள் பார்க்கணும்டா, அன்னைக்கு எனக்கு எமோஷனலா இருக்கும்னு.
நான் அவார்டு எப்போ வாங்க போறேன்னு தெரியல சார். ஆனா இந்த ஸ்டேஜ் முன்னாடி ஒரு டைரக்டர் ஆகி நான் உங்க முன்னாடி ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரா நிக்கிறேன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு டைரக்டரா என்ன நம்பினதுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ் சார். நீங்க திருச்சிற்றம்பலம் ஆடியோ லான்ச்ல சொல்லியிருப்பீங்க, கடைசி வரைக்கும் நன்றியோட இருந்தா அது மாசுன்னு சொல்லியிருப்பீங்க. உங்க 2 பேருக்கும் நான் கடைசி வரைக்கும் ஒரு நன்றியான சிஷ்யனா இருப்பேன்றதை இந்த ஸ்டேஜ்ல சொல்லிக்கிறேன் சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்யூ ஸோ மச். இங்க வந்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் கேன். வி ஆல் ரூட்டிங் ஃபார் யூ. உங்களுடைய பெரிய சக்ஸஸுக்காக நாங்கள் எல்லாருமே காத்துட்டு இருக்கோம். வி லவ் யூ கேன். தேங்க்யூ ஸோ மச்.